மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதைர் காயந்தி யம் சாமகாஹ. தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா. தேவாய தஸ்மை நமக, தேவாய தஸ்மை நமக. 40வது ஸ்லோகம் படிக்கலாம். 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். இதில் ஆரம்பத்தில் ஆத்ம தத்துவத்தை சொன்னார். ஆத்மா அனாத்மா 2 தத்துவத்தையும் பார்த்துட்டு கடமையை செய்ய வேண்டும், தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். கடமையை செய்கிறதுனால நம்மளுக்கு துக்கமெல்லாம் போகும், தன்னுடைய தர்மத்தை நம்ம முறையாக அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம். அதில் கடமையை செய்யாததால் வரும் கேட்டையும் சொன்னார், கடமையை செய்வதால் வரக்கூடிய நன்மையையும் சொன்னார். புகழ் போகும்னாரு, கடமையை செய்யலைன்னா, செஞ்சால் புகழ் வரும்னாரு. பிறகு சொர்க்கமெல்லாம் கிடைக்கும், நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். நிறைய லிஸ்ட்டு போட்டு அதெல்லாம் பார்த்தோம் வரிசையாக. பிறகு கடைசியாக பார்த்தது கர்மயோகத்தை பற்றி 38வது ஸ்லோகத்தில் பண்ணோட்ட ஆரம்பித்தார். ஆத்மாவின் அடிப்படையில் துயரப்படக்கூடாது, அனாத்மாவின் அடிப்படையில் துயரப்படக்கூடாது. இது ரெண்டும் புரியலைன்னா உன்னுடைய கடமையை நீ செஞ்சேன்னா உனக்கு துயரம் வராது, உன்னுடைய தர்மத்தை நீ முறையை அனுஷ்டிச்சேன்னா உனக்கு துயரம் வராது, செய்யலைன்னா துயரம் வரும் அப்படிங்கிற கருத்தையும் சொன்னார். இந்த கடமையை செய்யாதனால வரக்கூடிய துயரம் நீங்குது பார்த்தீங்களா, இது டெம்பரவரி தான். ஓரளவுக்கு மற்றவங்களை காட்டிலும் சாதாரண மக்களை காட்டிலும் நம்ம கஷ்டப்படாமல் இருப்போம், துக்கப்படாமல் இருப்போம். ஆனால் பெர்மனன்ட் சொல்யூஷன் தத்துவத்தை புரிஞ்சு அதை மனசில் ஆழமாக பதிய வச்சாத்தே போகும். இங்கே தத்துவத்தை சொல்லிட்டு முடிச்சிருக்காரு, இன்னைக்கு ஃபுல்லாக கீதை முடிகிற வரைக்கும் அப்பப்போ வரும். அதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு மனசில் பதிஞ்சுன்னா மேக்சிமம் நம்மளுக்கு அந்த துயரத்துலேருந்து விடுபடுவதற்கு நம்முடைய மனம் பக்குவமாகி அதுக்கு தயார் நிலைக்கு வரும். இப்போ இந்த தத்துவம் புரியலை அப்படின்னு சொன்னால் கர்மயோகத்தை நீ செஞ்சு மனசை பக்குவப்படுத்திட்டேன்னா தத்துவம் புரியும் அப்படிங்கிறதுக்காக 38வது ஸ்லோகத்திலேருந்து கர்மயோகத்தை ஆரம்பித்தார். போன கிளாஸில் பார்த்தோம். அதில் 53 வரைக்கும் கர்மயோகத்தை பற்றி பேசுகிறார். 39லேருந்துதே நான் கர்மயோகத்தை சொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் 38 என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னால், நீ கடமை எதுவரைக்கும் செய்ய சொன்னேன், செய்யும் பொழுது நான் சொல்கிற பாவனையில் பண்ணேன்னு சொன்னால் உனக்கு பாபம் வராது, அதனால் கஷ்டம் வராதுன்னு சொல்லி அந்த கருத்தை நிறைவு பண்ணுறார். கர்மயோகத்தினுடைய அச்ச அணியை அங்கே சொல்லிட்டார். ஏன்னா நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது 2ல் 1 கட்டாயம் வரும். ஒன்று வெற்றி வரும், வெற்றி வரலையும் தோல்வி வரும், லாபம் வரும் இல்லாட்டி நஷ்டம் வரும், அதனால் இன்பம் வரும் இல்லாட்டி துன்பம் வரும். இது 2ல் ஏதாவது ஒன்று கட்டாயம் ஒரு செயலினுடைய பலனாக வந்ததே ஆகும். இதை தவிர்க்கவே முடியாது. அது மனித பிறவி எடுத்தாச்சுன்னா இன்பம் மட்டுமே வரும்னு சொல்ல முடியாது, லாபம் மட்டுமே வரும்னு சொல்ல முடியாது, வெற்றி மட்டுமே வரும்னு சொல்ல முடியாது, கலந்து தான் வரும். 2ஐயும் சமமாக பார்க்க பழகிவிட்டால், ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் லாபம் வந்திருக்கு, ஒரு நாளைக்கு நஷ்டம் வந்திருக்கு, 2ம் வாழ்க்கையினுடைய அம்சம்னு புரிஞ்சுக்கிட்டு 2ஐயும் சமபாவனையோட பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நாம் கஷ்டத்திலிருந்து விடுபடலாம். இதுதான் பேசிக் கர்மயோகத்துக்கு அடிப்படையான கருத்து. அச்சாணி போலதான் இருக்கிறது இந்த கருத்து தான். ஏன்னா 2ம் கட்டாயம் வரும். இன்பம் மட்டுமே வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆனால் அப்படி வராது. வெற்றி மட்டுமே வரும் எதிர்பார்க்கிறோம், வராது. தோல்வியும் 2 கலந்து தான் வரும் வாழ்க்கையினாலே. அப்படி வரும் பொழுது நாம் சமபாவனையுடன் இருந்து பழகினால் பாபம் போகுங்கிறார். பாபம் போகும்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பாபத்தினாலே துக்கம் வருது. இப்போ பாவம் போகும்னு என்ன அர்த்தம்? துக்கம் போயிடும். அதுதான் என்னுடைய கருத்து. அது பிறகு 39 என்ன சொன்னார்? இதுவரைக்கும் நான் தத்துவத்தை பற்றி சொன்னேன், இனிமேல் யோகத்தை பற்றி சொல்ல போகிறேங்கிறார். கர்மயோகத்தை பற்றி இனிமேல் தான் சொல்ல போகிறேங்கிறார். ஆனால் அதுக்கு அடிப்படையை சொல்லிட்டார். சொல்லிவிட்டு கர்மயோகத்தை பற்றி உனக்கு சொல்ல போகிறேன்.
இதனுடைய பலன் என்னன்னா பந்தத்திலிருந்து முற்றிலும் விடுதலைன்னார். ஒவ்வொரு துயரத்துக்கும் காரணம் பந்தம் தான். ஏதாவது உள்ள அடிக்டாயிருப்போம். இந்த சமபாவனை பார்த்து பழகினால இன்பத்தில் துள்ளாத துன்பத்தில் துவளாத மனநிலை வந்துருச்சுனாலே ஓரளவுக்கு மேக்சிமம் துயரம் போயிடும். அப்படி இருந்தோம்னு சொன்னால் பந்தத்திலிருந்து இந்த கர்மயோகத்தை பழகிவிட்டால் முற்றிலும் உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற கருத்து 39 சொன்னார். பிறகு 40வது ஸ்லோகத்திலிருந்து நாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். 40 கொஞ்சம் ஆரம்பிச்சு விட்டோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்மயோகத்தில் ஒரு செயலை செய்யும் பொழுது கர்மமாக செஞ்சால் அந்த செயல் வீண் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ கர்மயோகமாக செஞ்சிட்டேன்னா அந்த செயல் வீணே ஆகாது. ஒரு செயல் செய்யும்போது எதிர்வினை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சாதாரணமாக. ஆனால் நீ அதை கர்மயோகமாக செஞ்சால் எதிர்வினை வராது, குற்றம் வராது. கர்மயோகம் சிறிது செய்தாலும் பெரிய பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றும். இந்த 3 கருத்து 40வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. முதல்ல கர்மத்திற்கும் கர்ம யோகத்திற்கும் உள்ள வேறுபாடு போன கிளாஸில் கொஞ்சம் பார்த்தோம். அதாவது உலக இன்பத்திற்காக அல்லது சொர்க்கலோக இன்பத்திற்காக மட்டும் ஒரு செயலை செய்தால் அதுக்கு பேர் கர்மம்னு பேர். மோட்சத்தின் பொருட்டு, உண்மையை அறியும் பொருட்டு, தத்துவத்தை அறியும் பொருட்டு, ஆண்டவனை அறியும் பொருட்டு நோக்கமாக வைத்து கொண்டு நாம் செயல்களை செய்தால் இந்த இன்பமும் கிடைக்கும். இந்த இன்பம் இல்லாமல் போகாது. ஆனால் நோக்கம் எப்படி இருக்கணும்? அதுவாக இருக்கணும். அப்படி செஞ்சால் அதுக்கு பேர் கர்மயோகம். பலனில் பற்று வச்சு செஞ்சால் கர்மம், பலன் எது வருதோ ஏற்றுக்கிறோம் செஞ்சால் கர்மயோகம். ஒரு பலனை மட்டுமே எதிர்பார்த்து செஞ்சால் அதுக்கு பேர் கர்மம்னு பேர். பிறகு இந்த கர்மயோகம் என்பது என்னுடைய மன தூய்மைக்காகவும் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்காகவும் இந்த குறிக்கோளை அடைவதற்காகவும் நான் இந்த செயல்களை என்னுடைய வாழ்க்கையை வாழுகின்றேன்கிற செயல் எண்ணத்தோட நீ என்ன செயலை செய்கிறையோ அந்த கடமையை நீ செஞ்சுக்கிட்டு இருந்து அதுக்கு பேர் கர்மயோகம். கர்மயோகம் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதே செயலத்தையும் செய்ய போகிறோம். பாவனையை மாத்திரம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்சியம் கடவுள், உண்மையான ஆனந்தத்தை அடைதல், துக்கத்திலிருந்து முழுவதும் விடுபடுதல்ங்கிறது லட்சியம். ஆனால் மனசில் பதிகிறதில்லை. நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? உண்மையான ஆனந்தத்தை அடைகிறது உலகத்திலிருந்து அடையலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது இல்லை, பகவான்கிட்ட கிடைக்குங்கிற புத்தியோட எல்லா செயலையும் செய்யணும். அப்போ இந்த உலக வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுறதா, இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் விட்டுறதான்னா அப்படி கிடையாது. இதுக்கு உதாரணம் பார்க்கணும்னா சினிமாவே சொல்லலாம். சினிமா படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் இருப்பார், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் என்ன இருக்கும்? அவர் பெரிய கூட்டத்தை கண்டுபிடிச்சி நிறைவு பண்ணுறது லட்சியமாக இருக்கும் ஒரு சினிமா படத்தில். பிறகு ஒருத்தருக்கு ஊருக்கு சேவை செஞ்சு அந்த ஊரை காப்பாற்றுறது லட்சியமாக இருக்கும். அதுதான் படத்தில் ஒரு சினிமா படம் எடுத்தீங்கன்னா ஒரு லட்சியம் மெயினாக ஒன்று இருக்கும். இல்லை பழி வாங்குறது லட்சியமாக இருக்கும். ஆனால் இடையில லவ் சீன் வரும். ஒருத்தர் ஹீரோயின் இருப்பாப்புல, ஹீரோயினுடைய லட்சியம் ஒன்று கரெக்டாக இருக்கும். ஆனால் இடையில எல்லாம் வரும். ஆனால் நோக்கம் எங்கே இருக்கும்? படத்தின் முடிவு. அதுக்காக இடையில எல்லாத்தையும் சிரிப்பு சீன் வரும், அழுக சீன் வரும், லவ் சீன் வரும், எல்லாமே வரும், கலந்து இருக்கும். இதெல்லாம் டெம்பரவரியாக இருக்கும். அந்த படத்தினுடைய நோக்கம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தீமை வச்சுக்கிட்டு எடுப்பான். அந்த தீம் லட்சியமாக இருக்கும், மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது மாதிரி உலக வாழ்க்கையில் நம்ம குடும்பம் எல்லாம் இருக்கும். நோக்கம் எங்கே இருக்கணும்? அது மாதிரி அந்த நோக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீ என்ன செயல் செய்தாலும் அதுக்கு பேர் கர்மயோகம். மனசில் அதான் இருக்கணும். பிறகு கர்மயோகத்தின் மகிமை, அதாவது இந்த 3 தோஷங்கள் கர்மயோகம் செய்தால் இல்லை. இதுதான் கர்மயோகத்தின் மகிமைன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். முதல் வார்த்தை அபிக்கிரம நாசக ந அஸ்தி, நேகாபிக்கிரம நாசோ அஸ்தின்னு இருக்குது அந்த முதல் வார்த்தை. அதை பிரித்தோம்னா ந இக அபிக்கிரம நாசக அஸ்தின்னு பிரிக்கணும். ஈகன்னா இங்கு, அபிக்கிரம நாசக ந அஸ்தி, முயற்சி செய்து வீணாதல் என்பது இல்லை. நாம் ஒரு வேளை ஒரு முயற்சியை செய்கிறோம், அந்த முயற்சி வெற்றி அடையாமல் தோல்வி அடையும், வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
எல்லாம் நிறைய விஷயங்களில் பார்க்குறோம். என்ன இவ்வளோ கடுமையாக உழைச்ச ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு, சொல்கிறோமா இல்லைங்களா? ஆனால் இந்த கர்ம யோகத்தில் அந்த வீணாதல் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறார். நீ பாவனையை மாற்றிட்டேன்னு சொன்னான், வெற்றி வரலாம், தோல்வி வரலாம், லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், ஆனால் தோல்வியே இல்லைங்கிறார். அது எப்படி? தோல்வியை போய் தோல்வி இல்லைன்னு சொன்னால் எப்படி? வெற்றி வரலாம், தோல்வி வரலாம், ஆனால் தோல்வி இல்லைன்னா உள்டாவாக இருக்கா இல்லையா? அதாவது வெற்றியின் விளைவு மகிழ்ச்சி, தோல்வியின் விளைவு துக்கம். இவனுக்கு தோல்வியின் விளைவு துக்கம் வராது. துக்கம் வராட்டி நான் என்னுடைய டியூட்டியை முறையாக பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதில் ஒரு திருப்தி அடைஞ்சிருவான். இதுதான் கர்மயோகம். பாவனையை மாற்ற நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக தான் செஞ்சேன், கிடைக்கல, அடுத்து பார்ப்போம். அந்த செஞ்ச ஒரு மனசில் ஒரு திருப்தி ஏற்படும். அந்த திருப்தியை என்ன பண்ணுது? தோல்வியை மாறி சந்தோஷத்தை கொடுத்துருது. அப்போ வெற்றி தானே அது. மற்றவனுக்கு என்ன, அது அப்படியே நொந்து போய் உட்காந்துருவான், அடுத்த முயற்சி செய்ய மாட்டான். கர்மயோகம் செய்கிறவன் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அதில் கற்றுக்கிட்டு அடுத்த முயற்சி ஸ்டார்ட் பண்ணிடுவான். இவன் என்ன பண்ணுவான்? அப்படியே சோகத்தில் மூழ்கி போயிடும். நான் செய்ய வேண்டிய செஞ்சேன், பலன் பகவான் கையில் இருக்குது, இப்போ கொடுத்துருக்கிற அடுத்து பார்ப்போம். ஆனால் வீண் ஆகாது. அதில் நிறைய நம்ம ட்ரைனிங்கும் கிடைக்கும். தோல்வியே நம்மளுக்கு ஒரு படிக்கட்டாத்தே அமையும். அதனால் அந்த ஒரு பாவனையோட இவன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கிறார். எந்த ஒரு கர்மம் செய்தாலும் 100% வெற்றியும் கிடையாது, 100% தோல்விங்கிறதும் கிடையவே கிடையாது. இது நாம் வெளி விவகாரத்தில் செய்கிறதுல மட்டும் இல்லை, கர்மகாண்டத்திலே சொல்லியிருக்கு. வேதத்தில் கர்மகாண்டம் இருக்குது. கர்மகாண்டத்தில் இந்த யாகம் பண்ணால் இன்ன பலன், இந்த யாகம் பண்ணால் இன்ன பலன் அப்படின்லாம் இருக்குது. இந்த பூஜை பண்ணால் உனக்கு இன்ன பலன் இருக்குது. அதில் என்ன சொல்லுது? வேதமே சொல்லுது, நீ இந்த ஹோமத்தை பண்ணி இந்த பலன் முழுசாக கிடைக்கணுங்கிறது நியதி இல்லைன்னு சொல்லுது. வேதத்திலே சொல்லியிருக்கு. இப்போ அதுக்கு உதாரணம் பார்க்கணும்னு சொன்னால், ஒரு யாகம் பண்ணுறோம், மழைக்காக ஒரு யாகம் பண்ணுறோம். மழைக்கு யாகம் பண்ணும்போது அந்த யாகம் பண்ணால் மழை வரும்னு வேதம் சொல்லியிருக்கு, புரியுதுங்களா? அதே யோகம் வராமல் போகலாம்னு சொல்லுது. ஏன் தெரியுமா? சமஷ்டி கர்மத்தை வச்சுருக்குங்குது. நீ பண்ணதுக்கு பலன் இருக்கு, ஷேவிங்கில் இருக்கும். ஒரு ஊரில் மழை வந்து ரொம்ப யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே ரொம்ப மோசமானால் நிறையா இருக்குது, அவனுக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு கடவுள் விதி வச்சுருக்காரு. சமஷ்டி கர்மத்தை பார்த்துட்டு நிப்பாட்டிடுவாராம், கொடுக்க மாட்டாராம். மொத்த கர்மம் வேணா இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாராம்? அப்போ அந்த கோபம் பண்ணதுக்கு பலன் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வீணாகுதில்ல உங்களுக்கு, அது பின்னாடி எப்போயோ கிடைக்கலாம். ஆனால் இப்போ பண்ணதுக்கு பலன் வராமல் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒரு ஊரில் 10 பேர் ப்ரேயர் பண்ணுறான், விவசாயி, மழை இல்லாமல் பயிரெல்லாம் வாடுதுன்னு சொல்லி அதே இன்னொருத்தன் விளைஞ்சு அறுவடை செய்ய போகிறான், மழை வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுறான். கடவுள் என்ன பண்ணுவார்? இவன் மழை வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறான், அவன் மழை கூடாதுன்னு 2 பேரும் பிரார்த்தனை பண்ணுறான், 2 பேரும் சின்சியராக பண்ணுறான். இப்போ எப்படி எது நடக்கும்? ஏதாவது ஒன்று தான் நடக்கும். 2 நடக்க முடியுமா கடவுளால்? நடத்த முடியாது. அப்போ கர்ம பண்ணி அவர் கால்குலேஷன் போடுவார். ஒருத்தர் கொடுப்பார், ஒருத்தர் கொடுக்க மாட்டார். கொடுக்காதவன் கர்ம யோகா பண்ணால் துக்கப்பட மாட்டான். கர்மமாக பண்ணால் ஐயோ நான் பிரார்த்தனை பண்ணனே இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு உட்காந்துருப்போம். நான் பண்ணுறதை பண்ண ஏதோ காரணம் பார்ப்போம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம். இதுதான் அந்த கர்மத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் உள்ள வித்தியாசம். கர்மத்தில் நீ பூஜை கர்மம் பண்ணாலும் அந்த பலனையே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு, பலன் வேணும் இல்லைன்னு சொல்ல, அதுதான் லட்சியம், கட்டாயம் கிடைச்சித்தான் ஆகணுங்கிற ஒரு மெயினாக வச்சுக்கிட்டு அதே சிந்தனையில் பண்ணினோம்னா வாய்ப்பு இருக்குது, கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் மனசில் நீ பாவனையை மாற்றிக்கிட்டேன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் உனக்கு. இது கர்மயோகத்தினுடைய பலன் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாரு? வெற்றியும் லாபம்தான், தோல்வியும் லாபம்தான். தோல்வி ஏற்பட்டால் இவன் மனசை ஒரு திருப்தியோட அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிறார் ஸ்கூலில், 40 பையங்க இருக்காங்க, நல்லா சின்சியராக பாடம் நடத்துகிறாரு. அதில் ஒரு 10 பேர் 100% மார்க் வாங்குகிறான், 10 பேர் 80% வாங்குகிறான், 10 பேர் 50% வாங்குகிறான், 10 பேர் ஃபெயில் ஆகுறான். அவர் என்ன பண்ண முடியும்? என் டியூட்டியை ஒழுங்காக செஞ்சேங்கிற பாவனை எதை பற்றி கவலைப்பட மாட்டார். இல்லாட்டி என்ன ஆகும்? நான் அப்படி ஒன்றாத்தான் நடத்தினேன், இவங்கெல்லாம் குட்டிச்சவராக போயிட்டாங்க, இவன் பாஸ் பண்ணலை அப்படின்னு வருத்தப்பட்டு உட்காரணும்.
கர்மத்தை கர்ம யோகமாக பண்ணுனா அந்த சிந்தனை வராது அப்படிங்கிறார். இப்போ இங்கேயே நாமளே இந்த கீத வகுப்பே கர்ம யோகமாக தான் பண்ணணும். கீத வகுப்பே கர்ம யோகமாக பண்ணணும். போகிறோம், நான் நடந்தது புரியலாம், புரியாமையும் போகலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நான் ரெகுலராக போகிறேன், புரிகிற அளவு புரியட்டும், புரியாட்டி போகட்டும், நான் போகிறத ரெகுலர் அனுப்பேன் அப்படின்னா என்ன ஆகும்? அதில் நம்ம துக்கமே வராது. இல்லாட்டி என்ன ஆகுங்க, இவர் என்ன நடத்துகிறாரு, அவனுக்கு புரிகிறது மாதிரி இவருக்கு சொல்ல தெரியலை அப்படின்னு என் மேலே வெறுப்பு வர. இப்போ நான் இருக்கிறேன், நான் கிளாஸ் எடுக்க வர்றேன், ஒரு கிளாஸ்க்கு ஒருத்தர் கூட வரலாங்க. பஞ்சதேசி கிளாஸுக்கு ஒரே ஒரு கிளாஸுக்கு ஒருத்தர் நம்ம கணேஷ் ஒரு காலில் உட்காந்துருந்தார். ஆனால் நடத்திட்டேன் அன்றைக்கி. அன்றைக்கி கிளாஸ் நடத்திட்டேன். இப்போ ஒருத்தர் வரலேன்னு வச்சா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஏன்னா 10 பேர் இருந்து சொன்னால் கொஞ்சம் நல்லா என்தூசியஸாக இருக்குது. இல்லாட்டி என்ன பண்ணுறது? அது மாதிரி இப்படி சமபாவனை இருந்தால் பண்ண முடியும், இல்லாட்டி அந்த காரியத்தை பண்ண முடியாது. நம்ம போகிறது பண்ணணும், செய்கிறத செய்யணும் அப்படிங்கிற மனோபாவனையோட செயலை நாம் நிப்பாட்டக்கூடாது. பலன் கிடைக்க பின்னாடி வரப்போகுது, கர்மண்ய அதிகாரஸ்தே வரப்போகுது பின்னாடி, அதெல்லாம் விளக்கமாக சொல்ல போகிறேன், அங்கே பார்ப்போம் நம்ம. அதனால் இந்த செயலில் என்ன சொல்கிறார்? தோல்வி என்பதே இல்லை. மற்றதில் என்ன சொல்கிறாரு? பலன் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது, முயற்சி செய்து வீணாதல் என்பது உண்டு. ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒருத்தன் நல்லா இருக்கான், 2 பேர்த்தையும் ஒன்றாத்தான் வளர்க்குறாரு, ஒருத்தன் மோசமாக போயிட்டான். என்ன பண்ண முடியும்? 2 பேர்த்தையும் ஒன்றா வளர்த்தேன் அப்படின்னு திருப்தியாக இருக்கணும். கர்மயோகமாக இருந்தால், கர்மா இப்படி போயிட்டானே, வீணாக போயிட்டேன்னு உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கணும். நாம் செய்கிறத டியூட்டியை ஒழுங்காக செஞ்சிட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம கையில் கிடையாது. நிறைய வீட்டில் பார்க்குறோமே, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் கொண்டு போகிறோம். ஒருத்தன் நல்லா வந்துடுறான், ஒருத்தன் நல்லா வராமல் இருந்துடும். அது அவனுடைய கர்ம வினை இருக்குது. நாம் செய்கிற டியூட்டியை முறையாக செஞ்சிட்டோம்னா இது கர்மயோகம், நம்மளுக்கு மனசில் திருப்தி இருக்குங்கிறாரு. ஒரு பலன் கிடச்சிச்சுன்னா அந்த பலனை வச்சு தான் வெற்றி தோல்வின்னு நாம் சொல்கிறோம். கர்மத்தை கர்ம யோகமாக செய்யும் போது இவனுக்கு பலன் திருப்தி வந்துடுது. அப்போ உனக்கு வெற்றி தானே, அது வெற்றியோ தோல்வியோ திருப்தி வந்துடுது உனக்கு. அப்போ அதனால் என்ன வந்துடுது? உனக்கு பலன் லாபமாக கிடைச்சிருது, சந்தோஷத்தை கொடுக்கறதுனால வீணாதல் என்பது இங்கு இல்லை. கர்மயோகத்தில் தோல்வி இல்லை, கர்மத்தில் தோல்வி ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் என்ன சொல்கிறார் முதல் வகையில்? நேகாபிக்ராம நாசே அஸ்தி ஈக அபிக்ராம நாசக ந அஸ்தி. இந்த கர்மயோகத்தில் முயற்சி செய்து வீணாதல் என்பது இல்லை. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது தோஷம் என்னென்னா பிரத்யவாய தோஷம். இது கர்மயோகத்தில் இல்லை. இந்த முதல் விரலை 2வது பகுதியில் சொல்கிறார். பிரத்யவாயோ ந வித்தியதே, பிரத்யவாயக ந வித்தியதே. பிரத்யவாயம் என்ற தோஷம் இல்லை, அதாவது குற்றம் என்பது, இதற்கு எதிரான பலன் என்பது இல்லை. ஒரு நோய் நீங்கிறதுக்கு நாம் மருந்து சாப்பிட்றோம், அந்த மருந்து நோயை நீக்கணும். சில நேரம் என்ன ஆகுது? அதுவே வேறு ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிது. சில மருந்துகள் பார்த்த ஹோமியோபதி சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒத்துக்கிறாது. நோயை நீக்கிறத விட்டு போட்டு எதிர்வினையை வேற உண்டாக்குதா இல்லைங்களா? ஆனால் இந்த கர்மத்தில் கர்ம யோகத்தில் கிடையாது. நீங்கள் ஒரு ஹோமம் பண்ணுறீங்க, அந்த ஹோமத்தை கரெக்டாக செஞ்சால் பலன் இருக்கும், தப்பாக செஞ்சால் எதிரான பலன் உண்டு. கர்ம யோகமாக செஞ்சால் எதிரான பலனே இல்லைங்கிறார். செயலை நீ இந்த பாவனையை மாற்றிக்கிட்டு செஞ்சோம்னா அதுக்கு எதிரான பலனே இல்லை அப்படிங்கிறார். சங்கரரே சொல்கிறார். வேறு என்னது, மருந்து சாப்பிடும்போது எதிர்வினை வருங்கிற உதாரணமாக சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் இருக்கு போல இருக்கிறது, எதிர்வினையெல்லாம் வரும், அந்த மருந்து வேலை செய்யாமல் எதிர் ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கர்மத்தில் உண்டு, கர்ம யோகத்தில் இல்லை அப்படிங்கிறார். தேன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அது எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடணும். தேனை நீங்கள் குடிச்சிங்கன்னு என்னாகும்? இறந்துவோங்கிறாங்க. நல்லது தான், சாப்பிட்ற விதமாக சாப்பிடலாட்டி என்ன ஆகுது? அதே தேனை, நல்லது செய்கிற தேனை என்ன பண்ணு? கெடுதலை உண்டாக்கிறது. அது மாதிரி இந்த செயலை கர்மயோகமாச்சே கெடுதலே வராதான். ஆனால் கர்மமாக செஞ்சால் கெடுதலுக்கு வாய்ப்பு உண்டு. கும்பகர்ணன் தவம் பண்ணான். எதுக்காக தவம் பண்ணான் தெரியுமா? இந்திர ஆசனம் வேணும்னு தவம் பண்ணான். இந்திரனுடைய ஆசனத்தை வேணும் தவம் பண்ணான். அப்போ இவன் தவம் பண்ணி பலன் கிடச்சினா இந்திரனுக்கு பதவி போயிடுமா இல்லையா? அவர் என்ன பண்ணார்? சரஸ்வதிகிட்ட போய் எனக்கு ஏதாவது காப்பாற்றுங்க, இவன் இப்படி தவம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே
அவன் தவம் பண்ணி முடித்தவொடனே பிரம்மாட்ட கேட்கணும் இந்திராசனம் வேணும்னு. நாக்கு வளர விட்டுருச்சு. நித்ராசனம் வேணும்னு கேட்டானான். கேட்கும் பொழுது இந்திராசனம் வேணும்னு கேட்குறதுக்கு நித்ராசனம் வேணும். அதனால் 6 மாதம் தூக்கம், 6 மாதம் முடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி எதிரான பலன்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கர்ம யோகமாக பண்ணால் அவனுக்கு நான் ஒரே ஒரு அந்த பலனை எதிர்பார்த்து அதுக்காகவே செய்கிறான். அதில் எதிரான வினைகள் வர வாய்ப்பு இருக்குது. தவறாக செய்தால் எதிர் விளைவு உண்டு. மந்திரத்தை பிரயோஜனத்தை எதிர்பார்த்து சொல்லும் பொழுது கரெக்டாக சொல்லலைன்னா தப்பு இருக்குது, அது தோஷம் வந்துருங்கிறாங்க. நீங்கள் எனக்கு அதை கடவுளை கும்பிடணும் அவ்வளோதேன்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் சொல்லலாம். தப்பாக படித்தா கூட அங்கே எதிர்வினை இல்லை அப்படிங்கிறார். பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய பூஜை வழிபாடுகள் தவறுதலாக சென்றால் எதிர் விளைவு வரும், நம்மளுக்கு பயம் வேற வந்துடும்ங்கிறார். அதவே கர்மயோகமாக செஞ்சால் வராது. இப்போ இப்படியெல்லாம் செய்யணும்னு விதி சொல்லியிருக்கு சாஸ்திரம். இந்த பூஜையை இப்படி பண்ணணும், இந்த ஹோமத்தை இப்படி பண்ணணும்னு சொல்லி. அதே சாஸ்திரம் கண்ணப்ப நாயனார் பூஜை ஏற்றுக்கிடுச்சா இல்லையா? கல்லறி ஒருத்தர் கல்லை கொண்டு எரிஞ்சே போச்சு, அதை ஏற்றுக்கிடுச்சா இல்லையா? ஏற்றுக்கிட்டு அவங்க சிலையை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோயிலில். அவங்க விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதே சாஸ்திரம் என்ன பண்ணியிருக்கு? விதியை சொன்ன சாஸ்திரமே நீ கடவுளுக்காக மட்டும் செஞ்சேன்னா அந்த விதியை எப்படி மாற்றி செஞ்சாலும் அவனுக்கு தரிசனம் கொடுத்துறாரு. அவர் தரிசனம் வேற கொடுக்குறாரு, அந்த பக்தியை உயர்வாக வேற சொல்கிறார். ஏன்னா அவங்க செய்கிற பூஜையே கர்ம யோகமாக செய்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? பூஜை பண்ணணும் அவ்வளவுதான், பலன் கிடைக்கும், செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும் அவ்வளோதான் அப்படிங்கிற பாவனையை மட்டும் செஞ்சோம்னு சொன்னால் எப்படி வேணாலும் செய்யலாம். இல்லைன்னா பயம் வரும். இந்த படம் வைக்கலாமா, அந்த படம் வைக்கலாமா, ஒரு படத்துக்கு தீபாராதனை காமிச்சு இந்த படத்துக்கு காமிக்காம விட்டுன்னு குற்ற உணர்வு வரும். வருதா இல்லையா? ஐயோ இன்னைக்கு இந்த படத்துக்கு பூஜை வேணுமோ காமிக்காமல் விட்டேனே. லட்சுமி படம் வைப்போம், கீழே தட்டு இல்லாத படத்தை வச்சுட்டேன், அதனால செல்வம் நிற்க மாட்டேங்குது. இதெல்லாம் உண்டு, இருக்கா இல்லைங்களா? கீழே தட்டு இருக்கணுமா, காசு கொட்டும் போது, இல்லாட்டி கீழே போயிருமா காசு. ஆஞ்சநேயர் படம் வைக்கக்கூடாது, அனுமார் படம் வைக்கக்கூடாது, கீதை படம் வைக்கக்கூடாது, சண்டை வந்துடுமா. கீதை படம் வச்சா சண்டையான போர்க்காலத்தில் இருக்கான். இப்படியெல்லாம் நிறையா உண்டு. ஆனால் கர்ம யோகமாக செய்கிறவனுக்கு இந்த தோஷமே இல்லை. அவனுக்கு எதை பற்றி அவன் பூஜை பண்ணணும் அவ்வளோதேங்கிறார். ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், பாகவதத்தை ஒருத்தர் தப்பாக படிச்சுக்கிட்டு இருந்தாராம், ஒருத்தர் கரெக்டாக படித்தாரான். நாரதரை கூட்டு போகும்போது கேட்க போகணுங்கும்போது தப்பாக படித்த வேண்டிய போய் நின்றாரான். ஏன்னா அவனுக்கு கடவுளை தவிர வேறு எதுவுமே தெரியல, கிருஷ்ணனை தவிர. இவனுக்கு அப்படி இல்லை, இவன் கரெக்டாக பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் பக்தி இல்லை, அவனுக்கு பக்தியோடு படிக்கிறான். அந்த பக்தி வரும்பொழுது இங்கே அந்த முறைங்கிறது கூட மாறிப்போனால் கூட குற்றம் வருவதில்லை அப்படிங்கிறார். அதனால் எந்த விஷயத்தை செஞ்சாலும் கர்ம யோகமாக செய்தால் குற்றம் வருவது இல்லை. 3வது தோஷம், கொஞ்சமாக செஞ்சோம்னா பலன் கிடைக்காம போயிடும். கர்மமாக செஞ்சால் அறகுறையாக செஞ்சால் பலன் கிடைக்காது, முழுசாக செஞ்சால் தான் பலன் கிடைக்கும். ஒரு யாகம் பாதியில் நிப்பாட்டிட்டேங்கன்னு வச்சுக்கோங்க, பலன் கிடைக்காது. அதுவே கர்ம யோகமாக செஞ்சால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஸ்வல்பமஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். 2வது வரியில் இந்த கர்மயோகம் என்ற தர்மத்தை சிறிதளவு செய்தாலும் கூட பெரிய பயத்தில் இருந்து காப்பாற்றுகிறது. எந்த ஒரு செயலையும் பாதியில் விட்டால் பலன் கிடைக்காது, ஆனால் கர்மயோகத்தில் பலன் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் சொல்கிறார், இந்த இடத்துல நீ 100 அடி ஆழம் தோண்டினேன்னா உனக்கு 20 அடி தண்ணி கிடைக்கும்னு சொல்கிறார். 100 அடி ஆழம் கிணறு வெட்டினா 20 அடி தண்ணி, 50 அடி தோண்டி எனக்கு 10 அடி கிடச்சா போதும் அப்படின்னா கிடைக்குமா? இல்லை எனக்கு 10 அடி தண்ணி போதும், அதனால் 50 அடி தோன்றேன் அப்படின்னா கிடைக்குமா? கிடைக்காது. முழுசாக தோன்றுனா தான் பலன் கிடைக்கும். எப்பயுமே இந்த கர்ம யோகத்துக்கு இது மாதிரி தான், இந்த கர்மமாக செஞ்சால் முழுசாக செஞ்சால் தான் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. ஒருத்தனுக்கு 20 அடி தாண்ட முடியும், சக்தி இருக்குது. கிணறு 20 அடி நீளம் இருக்குது, ஒரே தாவல தாய் போயிடலாம். ஒருத்தனுக்கு 10 அடியில் தாண்ட முடியும். நான் 2 தடவை தாண்டிக்கிறேன் பாய் உத்தரம்னு என்ன பண்ணுவான்? கிணத்துல உள்ளனே விழுவான். இது கர்மமாக செய்யும் போது கிடைக்கக்கூடிய பலன். இதே இது கர்ம யோகமாக செஞ்சால் கணிதத்தில் கூட பாருங்கள், கரெக்டாக ஃபுல்லாக முடிச்சு போட்ட பிறகு ஆன்சர் கிடைக்கும். பாதியில் நினைப்பா ஆன்சர் வராது. மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் தெரியும், மேத்ஸ் போட்டு ஆன்சர் கொண்டு வரும்போது முழுசாக போட்டால் ஆன்சர் வரும், பாதியில் நினைப்பாட்டினா கிடைக்குமா? மார்க்கே போட மாட்டாங்க. மற்றதில் கூட பாதி எழுதுனா மார்க் போடுவாங்க, இதில் எழுதுனா மார்க்கே போட மாட்டாங்க. ஆன்சர் வர மார்க்கே கிடைக்காது. இது கர்மயோகத்துக்கு உதாரணம் சொன்னால் சாப்பாடு தான் சொல்லலாம். ஒருத்தருக்கு 10 இட்லி சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக நிறையும்,
ஒரு இட்லி சாப்பிட்டாலும் கொஞ்சம் அடங்கும், 2 இட்லி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் அடங்கும், 5 இட்லி சாப்பிட்டா பாதி வயிறு நிறையுமா இல்லையா? வயிறு நிறையாமல் போகாது. மயக்கம் வர்ற ஸ்டேஜில் இருக்கான் ஒருத்தன். அப்போ என்ன பண்ணுவான், 2 இட்லி சாப்பிட்டா மயக்கம் போயிடும், முதல்ல பலன் கிடச்சிடும். அது மாதிரி இந்த சாப்பிட்றது மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டா கூட பலன் இருக்குல்ல, அது மாதிரி கர்ம யோகமாக பாவனையோடு செஞ்சால் நீ அறகுறையாக செஞ்சாலும் கொஞ்சம் செஞ்சாலும் அதற்கு பலன் உண்டு. கர்மமாக செய்தால் முழுசாக செஞ்சால், அதுவும் யாகத்துலாம் ஹோமமெல்லாம் பண்ணால் முழுசாக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், பண்ணாதான் பலன் இருக்கு, இல்லாட்டி பலன் கிடைக்காது. இதையே யாகத்தை நான் பூஜை பண்ணணும் அவ்வளோதான், ஒரு ஹோமம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு பண்ணிட்டோம்னா அதுக்கு பலன் கட்டாயம் உண்டு அப்படிங்கிறார். ஆகவே கர்மயோக தோஷம் என்னன்னா, தோல்விக்கு வாய்ப்பு உண்டு. கர்மத்தில் முறையாக விதிப்படி செய்யலைன்னா தவறான விளைவு வரும், எதிர் ஆக்ஷன் வரும். பூரணமாக செய்யலைன்னா பலன் கிடைக்காது. அதவே கர்ம யோகமாக செய்தால் தோல்விக்கே வாய்ப்பு இல்லை, தோல்வியும் வெற்றியாக கருதப்படும், திருப்தி வரும். விதிப்படி செய்யாவிட்டாலும் எதிர் விளைவு வரும். அரைகுறையாக செய்தாலும் செய்த பலனுக்கு பலன் உண்டு. இதை சொல்லிட்டு பிறகு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அடுத்து கர்மயோகத்தை பற்றி கூற ஆரம்பிக்க போகிறாரு. நம்ம அடுத்து பார்க்கலாம், இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். இதில் 3 தோஷம் கர்மயோகமாக பண்ணால் இல்லைன்னு சொல்லி அதை பலனை சொல்கிறார். ஈக நேகா விக்ரம அப்படின்னா அபிக்கிரம நாசக. ஈக ந ஈக அபிக்கிரம நாசகன்னு பிரிக்கணும். அதை ஈகன்னா இந்த கர்மயோகத்தில், அபிக்கிரம நாசக முயற்சி செய்து அது வீணாதல் என்பது, இந்த நங்கிறது அடுத்த அஸ்தி கடைசி வார்த்தை சேர்த்துக்கணும். ந அஸ்தி கிடையாது, இல்லை. இந்த கர்மயோகத்தில் முயற்சி செய்து வீணாதல் என்பது இல்லை. இது முதல் பகுதி. 2வது பிரத்யவாயக குற்றம், அதில் குற்றம் என்பது அதாவது எதிரான விளைவு என்பதும் ந வித்தியதே இல்லை. 2வது வரி. 2வது வரியில் ஸ்வல்பமபி மகதக பயா, அதாவது ஸ்வல்பமப்யஸ்யன் இருக்கு. ஸ்வல்பமபி அஸ்ய தர்மஸ்ய, அஸ்ய தர்மஸ்ய இந்த தர்மத்தை, இந்த கர்மயோகம் என்ற தர்மத்தை, ஸ்வல்பமபி அந்த முதல் பகுதி சிறிதளவு செய்தாலும் கூட, அந்த 2வது வரியில் கடைசி பகுதி மகதோ பயாத்துன்னு இருக்கு. கடைசி வரி மகதா பயாத்துன்னா மகதக பயாத், பெரும் பயத்திலிருந்து, திராயதே காப்பாற்றுகின்றது. சிறிதளவு செய்தாலும் கூட பெரிய பயத்தில் இருந்து காப்பாற்றுகின்றது. இந்த கர்மயோகத்தில் முயற்சி செய்து வீணாதல் என்பது கிடையாது. குற்றம் அதாவது எதிர் விளைவு என்பதும் இல்லை. இந்த கர்மயோகம் என்ற தர்மத்தை சிறிதளவு செய்தாலும் கூட பெரும் பயத்தில் இருந்து காப்பாற்றுகிறது. இது கர்மத்தில் இந்த 3 தோஷம் வரும், கர்மயோகத்தில் வராது. 39 கர்ம பந்தத்திலிருந்து விடுவிடுவாய் என்ற பலன் சொன்னார். 38 பாவம் என்ற பலன் வராதுனார். இங்கே இந்த 3 தோஷம் வராதுன்னு சொல்கிறார். 41 அடுத்ததில் கர்மயோகத்தின் கர்ம யோகியின் பெருமையும் கர்மயோகம் செய்யாதவர்களின் சிறுமையை சொல்கிறார். இப்போ கர்ம யோகத்தை பற்றி அந்த செயலினுடைய பலனை சொன்னார், செயலினுடைய சிறப்பை சொன்னார். செயல் செய்பவனுடைய பெருமையும் செயல் செய்யாதவனுடைய சிறுமையும் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லி, செயல் செய்யாதவனுடைய சிறுமையை பற்றி ஒரு 3 ஸ்லோகத்தில் வர்ணிப்பார். இந்த கர்மயோகமாக செய்யாதவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்னு சொல்லி ஒரு 3 ஸ்லோகத்தில் அடுத்து வர்ணிப்பார். அது 3 சேர்ந்து வருது. அடுத்த ஸ்லோகத்தில் கர்ம யோகியின் பெருமை, கர்மயோகம் செய்யாதவனின் சிறுமை. ஸ்லோகம் 41 படிக்கலாம். வியவசாயாத்மிகா புத்திகீம் ஏகேக குரு நந்தனம் பகுசாகாகிய நந்தாச்சம் புத்தயோ வியவசாயினாம். வியவசாயாத்மிகா புத்திகீம் ஏகேக குரு நந்தனம் பகுசாகாகிய நந்தாச்சம் புத்தயோ வியவசாயினாம். கர்மயோகம் செய்பவனின் பெருமையும் செய்யாதவனின் சிறுமையும் சொல்றார். இங்கே கர்மயோகத்தில்
ஈடுபடுத்தியவனுடைய புத்தி மிக மிக தெளிவாக இருக்குங்கிறார். ஒரு செயலை செய்யும்போது அதை கர்மயோகமாக செஞ்சால் அவன் புத்தியில் ஒரு கிளாரிட்டி இருக்குமா. அதை முதல் வரையில் சொல்கிறாரு. வியவசய ஆத்மிகா புத்தி ரேகேக குருநந்தன. குருநந்தனா குருகுலத்தில் உதித்த அர்ஜுனா, இங்கு நிச்சயம் செய்யப்பட்ட புத்தியானது ஒன்றுதான் அப்படிங்கிறார். அதாவது ஒரே புத்தி தெளிவான புத்தியாக இருக்குமா இந்த கர்மயோகம் செய்கிறவனுடைய புத்தி. அதாவது கர்மயோகமாக செய்ய ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டான்னா வாழ்க்கையின் லட்சியம் என்ன, அந்த லட்சியத்தை அடையும் சாதனை என்ன, அந்த சாதனத்தை எப்படி பின்பற்றுவது, இந்த விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்கிறார். இந்த 3 விஷயத்துலையுமே நிச்சயமான புத்தி இருக்குமா. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையின் இறுதி லட்சியம் ஆனந்தம்தான். ஆனால் தெரியுது, ஆனால் அந்த ஆனந்தம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கோம். அது கடவுளை அடைவது, மோட்சத்தை அடைவது, தத்துவத்தை புரிகிறதுனால மட்டும்தான் கிடைக்கும். இது கர்மயோகம் செஞ்சால் தெளிவாக ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்கிறார். மற்ற பூஜைகள் நிறைய பேர் பூஜை பண்ணுறாங்க, அந்த பூஜையெல்லாம் சும்மா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு தெளிவான புத்தி வராது. ஏதோ கடவுள் அடைகிறது, பின்னாடி வரப்போது மோட்சத்தை அடைகிறது, சொர்க்கத்தை அடைகிறது தான் மோட்சம்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நினைக்கிற புத்தியெல்லாம் இருக்குது. இவனுக்கு அப்படி இல்லை. எந்த லட்சியம், எது இறுதி லட்சியம் தெரியும், அதுக்கு என்ன சாதனை பண்ணணும், இந்த அறிவெல்லாம் வருங்கிறார். கர்மத்தை கர்மயோகமாக செஞ்சால் எப்படியாவது ஒரு வழியில் கொண்டு போய் சரியான திருப்பி விட்டுருவார் கடவுள். பகவானும் திருப்பி கொண்டு போய் நல்ல இடத்துல, அந்த வேதாந்த விசாரம் பண்ணுற இடத்துல திருப்பி விட்டு கொண்டு போயிடுவார்னு சொல்கிறாங்க. இது நிறைய பார்க்க முடியுது. முறையாக செய்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அந்த முறையாக இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து வர்றவங்களுக்கு கரெக்டான வழி கிடைக்கிது. இல்லாட்டி என்ன பண்ணும், எங்கெங்கேயோ போய் யார்கிட்டையும் போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த வழியில் போயிட்டு ஏதோ இருக்கும், கடவுள் ஆன்மீக வாழ்க்கை வாழ்வாங்களே ஒழிய அந்த இறுதி லட்சியங்கிறது அவங்களுக்கு சரியாக பிடிபடாமல் போயிடுது அப்படிங்கிறாரு. அந்த சாதனையும் தெரிகிறதில்ல. ஒவ்வொரு நாளைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இவர்கிட்ட போனால் நல்லா இருக்கும், அங்கே போனால் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும் சொல்லி சாதனையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவனுக்கு அப்படி இல்லை. ஒரே லட்சியம், இதுதான் சாதனை, இப்படித்தான் போகணுங்கிறத தெளிவாக இவன் இருப்பான் அப்படிங்கிறார். அதாவது கோர்ட்டு நாட்டில் எத்தனையோ கோர்ட் இருக்குது. முதல்ல தாலுகா ஆஃபீஸில் ஒரு கோர்ட் ஆரம்பித்து, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆரம்பித்து, ஹைகோர்ட், இதெல்லாம் நிறையா இருக்கும். எத்தனையோ கோர்ட் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீர்ப்பு சொல்லுவான். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு ஒரே ஒரு கோர்ட்டு, அது ஒரே இடத்துல தான் இருக்குது. அங்கே மாற்றமே கிடையாது, அது ஒன்று தான் இருக்கும். அப்படி தானே இருக்கு, அங்கே ஒன்று தானே. சுப்ரீம் கோர்ட்னா ஒரே கோர்ட்டு தானே. ஹைகோர்ட்டு கூட நிறையா இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நிறையா இருக்கும், முனிசிபல் கோர்ட் நிறையா இருக்கும். ஒரே சுப்ரீம் கோர்ட். அது மாதிரி இவனுக்கு ஒரே லட்சியம், ஒரே தீர்ப்பு தான், ஒரே முடிவு தான். அந்த விட்டு வேறு முடிவு இவனுக்கு கர்மயோகம் செய்ய ஆரம்பித்தா அந்த பாதை என்ன பண்ணும், ட்ராக்கு மாற்றி கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாருங்கிறார். அவனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வருங்கிறார். தவறான விடைகள், பொய்யான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். ஆனால் உண்மை ஒன்று தான் இருக்குது. ஒரு மேத்தமெட்டிக்ஸில் கூட தப்பான விட நிறையா பேர் கொண்டு வரலாம், ஆனால் சரியான விட ஒன்று தான் இருக்குது. பொய் ஒரு விஷயம் உண்மை நடந்துச்சுன்னா அந்த விஷயத்தை பொய்யா சொன்னால் 1000 பொய்யா சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல நான் பாடம் நடத்துகிறேன், இது உண்மை. இதை வெளியே போய் அவர் நடத்தலைன்னு சொல்லலாம், இல்லை வரலைன்னு சொல்லலாம், இல்லை கொஞ்ச நேரம் நடத்திட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம், வேற யார் நடத்திட்டாருன்னு சொல்லலாம். பொய் சொல்கிறாருன்னு எத்தனை பொய் வேணாலும் சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன, ஒன்றே ஒன்று தான், அது மாற்றவே முடியாது. பொய் பலவாக இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பல லட்சியங்கள் போகாமல் கரெக்டாக இவனுக்கு புத்தி ஒரே மைண்டில் இருக்கும், கர்மயோகமாக செஞ்சிட்டானான்னு சொல்கிறார். உண்மையை சொல்கிறவன் என்றைக்குமே கேள்வி கேட்டால் ஒரே பதில் தான் சொல்லுவான். பொய் சொல்கிறேன் பாருங்கள், இன்றைக்கி ஒன்றை சொல்லுவான், 6 மாதம் கழிச்சு விசாரணை பண்ண அதே மாற்றி சொல்லிடுவான் பொய்யா இருந்தான். உண்மையை சொன்னான்னா மாற்ற மாட்டான். காந்திகிட்ட சொல்லுவாங்க, கோர்ட்டில் என்ன விசாரணை பண்ணால் அந்த ஒரே வார்த்தை தான் வருமா, வேறு மாற்றியே சொல்ல மாட்டாங்க. மற்றவங்க மாற்றி சொல்கிற வாய்ப்பு இருக்குமா. அந்த உண்மையை சொல்ல மாற்ற முடியாது. இப்படி உண்மையிலேயே உண்மை ஒன்றுதாங்கிற முடிவுக்கு அந்த ஒரே நோக்கமாக கர்மயோகம் செய்பவர்கள் போவார்கள் அப்படிங்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, அவன் நைட்டில் போகிறான், ஏதோ கயிறு கிடக்கு ஒரு இடத்துல காட்டில், கயிறு உண்மை ஒன்று தான். பாம்பாக பார்க்கலாம், ஒரு மாலையாக பார்க்கலாம், பூமி வெடிப்பாக பார்க்கலாம், பொய் பலவாக பார்க்கலாம், ஆனால் உண்மை கயிறு தான்.
அது மாதிரி உண்மையான லட்சியம் எதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரே நோக்கத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறார். மற்றவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறார். அடுத்து பகு ஷாக்கா இய நந்தாச்ச புத்தயோவிய சாயினாம் புத்தயக அவ்யவ சாயினாம். நிச்சய புத்தி இல்லாதவருடைய புத்திகள் உண்மையில் பகு ஷாக்கா பல நோக்கங்கள் உடையதாகவும் அனந்தாச்ச பல வகைப்பட்டவைகளாகவும் இருக்கின்றன. இந்த காமிய கர்மங்கள் செய்பவனுடைய நோக்கங்கள் லட்சியங்கள் பல இருக்கு. கர்மயோகம் செய்கிறவனுக்கு ஒரே லட்சியம், காமிய கர்மம் செய்யணும் பல லட்சியங்கள் இருக்குது, பல நோக்கம் இருக்குது. இவனுக்கு என்னென்னா என்ன காரியம் செஞ்சாலும் பாவனை ஒன்று தான், ஒரே பாவனை ஒரே லட்சியம். காரியம் நிறையா இருக்கும், ஆனால் பாவனை என்ன இருக்கும், ஒரே பாவனையாக இருக்கும், ஒரே லட்சியமாக இருக்கும். அதனால் இவனுக்கு என்ன கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் இருக்குங்கிறார், மன ஒருமுகப்பாடும் இருக்கும். இது கர்ம யோகி. கர்ம யோகம் செய்யாதவனுடைய கீழ்மையை சொல்கிறார். அதாவது ஒரு கர்மி, அதாவது கர்ம யோகமாக செய்யாதவன் ஒரு செயலை செய்யும்போது என்ன செய்வான்னு சொன்னால் அந்த செயலில் கான்சன்ட்ரேஷன் வராது. இவனுக்கு பலனை பற்றி ரொம்ப சிந்திச்சான்னு வச்சுக்கலாம், அதே மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குமே ஒழிய இந்த செயலில் கான்சன்ட்ரேஷன் வராது. பலன் நம்ம எதிர்பார்த்தையும் செய்வான். போகிறோம், ஒரு வேலை செய்கிறோம், இந்த வேலைக்கு ஒரு 5000 ரூபா கூலி கிடைக்கும், அதோடு விட்டுட்டு என்ன பண்ணணும், இங்கே அது கிடைக்கும் பார்ப்போம், கொடுக்கறது கொடுக்காது அவர் கையில் இருக்குது அப்படின்ட்டு இங்கே செஞ்சான்னு சொன்னால் இதில் மன ஒருமுகப்பாடு வந்துடும். இல்லை அவர் 10,000 தரேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடித்தா இவன் வேலை செய்யும்போது 10,000 கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, ஏமாத்திடுவாரா அப்படின்னு சிந்தனை ஓடிச்சுன்னு வச்சுங்க. பிறகு கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணலாம், இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, வீட்டில் போனால் இதை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இப்படி இந்த பலனை நினச்சிக்கிட்டு பல கற்பனை பண்ணி என்ன பண்ணுவான். இது கர்மி, கர்ம செயல் மட்டும் செய்கிறவன். இதை கர்ம யோகமாக செய்கிறவன் என் டியூட்டியை பண்ணணும், அவ்வளோதான். அவர் கொடுக்கறது கொடுப்பார் பார்ப்போம் அப்படின்னு பண்ணிடுவான். ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், உதாரணம் ஞாபகம் இருக்கா, ஒருத்தர் வந்து வேலைக்கு போகும்போது சம்பளம் எவ்வளோன்னு கேட்டார். யார்கிட்ட, வேலைக்காரன்கிட்ட. முதலாளி கேட்குறாரு, சொல்லியிருக்கேன் நிறையா திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் பரவாயில்ல. சம்பளம் எவ்வளோ உனக்குன்னு கேட்குறாரு. வேலை செய்கிறது ஏன் டியூட்டி, சம்பளம் கொடுக்குறது உங்கள் டியூட்டின்னு சொல்லிடுறாங்க. ஒரு மாதம் வேலை செய்கிறேன், அவனுக்கு ஒரு 7,000 ரூபா சம்பளம் கொடுக்கலாம். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 6,000 கொடுத்து பார்ப்பேன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்னு கொடுக்குறாரு. அவன் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுறான். அடுத்த மாதம் குறையே வைக்கலை. இவருக்கு என்ன புத்தி வருது, கூட கொடுத்துட்டோமோன்னு புத்தி வந்துடுது. ஏன்னா இவன் அதை விட நல்லா செய்கிறானே, அப்போ நமக்கு 6,000 கொடுத்து அதிகமாகி போச்சு போல இருக்குது அப்படின்ட்டு அடுத்த மாதம் இன்னும் ஒரு 1000 ரூபாய் குறைச்சிருக்காரு. பிறகு என்ன, அப்பையும் போய்ட்டு அடுத்த கிளியராக சந்தோஷமாக போயிட்டானா, நல்லா வேலை செஞ்சுருக்கான், கூப்பிட்ருக்காரு. நீ முதல்ல வேலை செஞ்சதுக்கு அவ்வளோ கூட கொடுக்கலாம், நான் குறைச்சி கொடுத்தேன். 2வது மாதமும் நீ குறைச்சி அதை விட குறைச்சி கொடுத்தேன். நீ எப்பயும் போல் வேலை செய்கிறேன்னு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். வேலை செய்கிறது ஏன் வேலை, சம்பளம் கொடுக்குறது உங்கள் வேலை. உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யலைன்னு நான் என்ன பண்ணுறது, நானா என் வேலையை நான் சரியாக செஞ்சேன், நீங்கள் உங்கள் வேலையை சரியாக செய்யலை, நான் என்ன பண்ண முடியும். அப்போ அவனுக்கு அப்போ என்ன ஆச்சு, அவனுடைய பலன் என்ன ஆகி போச்சுன்னா இவனுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம்னு என்ன வந்துருச்சு அவருக்கு. யாருக்கு, முதலாளிக்கு. அவன் அந்த 3 மாதம் வரைக்கும் அதை பற்றி கவலையே படலை, டியூட்டியை செய்யணும்னு செஞ்சுட்டான். அப்போ அதனுடைய பலன் என்ன அதிகமாக கிடைக்குது. கர்மிக்கு அப்படி இல்லை, செய்யும் போதே என்ன பண்ணுவான், அதை நினச்சிக்கிட்டேயே செயலில் கோட்டை விட்டுருவான். இப்போ செயலும் செய்ய முடியாது, அப்புறம் அடுத்து எப்படி பண்ண முடியும், அங்கே வேலை பார்க்குற இடத்துல எப்படி அவனுக்கு மதிப்பு இருக்கும், இப்படித்தான் போகுங்கிறாரு. அதனால் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் வந்து கர்ம யோகிக்கு இருக்குது. அமெரிக்காவில் இந்த முட்டை ஓடுகளை நூலில் கட்டி ஆற்றுல போடுவாங்களாம். போட்டுட்டு அதை கரெக்டாக பார்த்து ஆடிக்கிட்டே இருக்கும், ஷூட் பண்ணணும். அப்போ அந்த துப்பாக்கி சுடுற பயிற்சி எடுக்கிறவங்களை எடுத்து சுட சொல்லியிருக்காங்க. விவேகானந்தர் துப்பாக்கியை கையில் தொட்டதே கிடையாது, இவர் மட்டும் கரெக்டாக சுட்டுருக்கார். விவேகானந்தர் துப்பாக்கி எடுத்ததே இல்லை, ஏன்னா இவருக்கு வேறு சிந்தனை கிடையாது, அதை கரெக்டாக பார்த்து அடிக்கணும் அவ்வளோ. இவனுக்கு என்ன, சுட்டா என்ன கிடைக்கும், சுடாட்டி என்ன கிடைக்கும், எல்லாம் வயிறு திட்டுவாங்களா, இது பண்ணுவாங்களா, இப்படிலாம் பல சிந்தனைகள். இவர் துப்பாக்கியை கையிலே தொடலையா, ஆனால் கரெக்டாக இவர் தான் சுட்டாராம். அமெரிக்காவில் ஒரு போட்டியில் துப்பாக்கியை கையில் தொடாத, அப்போ கரெக்டாக அங்கே போய் அந்த சிந்தனை அதை மட்டும் செயலில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவான். அவனுக்கு அப்படி இல்லை, பலவிதமான சிந்தனைகள் போய் அதில் போயிடும். நம்ம டெல்லிக்கு போகணுங்கிறது நமக்கு லட்சியமாக இருக்குது, எப்படி போகணும், ட்ரெயினில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னால் இடையில என்ன வேணாலும் இருக்கலாம், போய் இறங்கலாம், டீ சாப்பிடலாம், அது சாப்பிடலாம். என்ன இப்போ மைண்டில் எப்படி இருக்கும்,
அங்கே போய் சேரணும். இடையில வண்டி நிற்கும், சாப்பிட்றான்னு சிக்னல் போட்டான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம், பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அங்கே போக வேண்டியது, அடைய வேண்டிய ஒரே இல்லை. இடையில சின்ன சின்னது இருக்கும், ஆனால் மைண்டு பூரா ட்ரெயினை கோட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையிலையும் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. அதனால் உலகத்தில் பல விஷயங்களில் ஈடுபட்டாலும் இவனுக்கு ஒரே லட்சியம். எல்லா விஷயமும் இருக்கும், லட்சியம் என்ன, என்ன குடும்பமோ விவகாரமோ பிஸ்னஸோ என்ன பண்ணலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்மளுடைய லட்சியம் பிறந்தாச்சு, மோட்சத்தை அடையணும், தத்துவத்தை புரிஞ்சு உண்மையை புரிஞ்சால் பிறவா நிலை அடையலாம், இங்கேயும் முழுமையான நிறைவான ஆனந்தத்தை அடையலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட இவன் செயல் செய்வான் அப்படிங்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். இந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை குருநந்தன, குருகுலத்து உதித்த ஏ அர்ஜுனா. அதுக்கு முதல் வார்த்தை அதாவது புத்தி ரேகேக அப்படின்னு இருக்கு. அதை பிரித்தோம்னா புத்திகி ஏகா இக. இகன்னா இதில், இந்த கர்மயோகத்தில், புத்திகி ஏகே ஏகா, அதை பிரிக்கிறேன். புத்திகி ஏகா முதல் வார்த்தை எடுத்துங்க. வியவசாயாத்மிகா, நிச்சயம் செய்யப்பட்ட, புத்திகி புத்தியானது ஏகா ஒன்றுதான், ஒன்றாகத்தான் இருக்கின்றது. குருகுலத்து உதித்த அர்ஜுனா, இந்த கர்மயோகத்தில் நிச்சயம் செய்யப்பட்ட புத்தியானது ஒன்றுதான் இருக்கின்றது. ரெண்டாவது வரி பகுஷாக்கா, பகுஷாக்கா ஹிய நந்தாச்ச. இதில் அந்த வரியில் கடைசி வரி முதல் எடுத்துங்க. புத்தையோ புத்தையக ஹி, அதில் புத்தைய ஹீங்கிறது முன்னாடி வருது. அவ்யவசாயினாம், அவ்யவசாயினாம்ங்கிறத எடுத்துங்க. அவ்யவசாயினாம்னா நிச்சய புத்தி இல்லாதவர்களுடைய, ஆனால் நிச்சய புத்தி இல்லாதவர்களுடைய புத்தையோ, புத்தையக புத்திகள், பகுஷாக்கா ஹி, அதை ஹீன்னு பிரிக்கணும், அனந்தாச்ச ஹி அனந்தாச்ச. பகுஷாக்கான்னா பல நோக்கங்கள் உடையதாகவும், ஹீன்னா உண்மையில், உண்மையில் பல நோக்கங்கள் உடையதாகவும், அனந்தாச்ச முடிவற்றவைகளாகவும் இருக்கின்றன. அவங்களுடைய நோக்கத்துக்கு முடிவே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். இவனுக்கு ஒரே லட்சியம், ஒரே முடிவு. அவங்களுக்கு பல லட்சியம், ஒரு லட்சியத்தை அச்சீவ் பண்ணுவான், அடுத்து என்ன ஆகும், அடுத்த லட்சியம், அடுத்த போய்கிட்டே இருக்கும். இவனுக்கு ஒரே முடிவு, ஒரே லட்சியங்கிறார். கர்மயோகம் செய்யாதவர்களின் புத்தி உறுதியானது, ஒரே புத்தி, ஒரே நோக்கம், ஒரே லட்சியம். கர்மிகளின் புத்தி உறுதி இல்லாதது, பல நோக்கங்கள் உள்ளது, அதற்கு முடிவும் இல்லை, அவர்களுடைய லட்சியம் பலங்கிறார். அடுத்து இந்த கர்மயோகம் செய்யாதவர்களுடைய சிறுமையை பற்றி சொல்கிறார். சிறுமையை விரிவாக வளர்க்குறார். ஒருத்தன் செயல் மட்டும் செஞ்சுக்கிட்டு கர்மயோகமாக செய்யாதவங்களோட புத்தியெல்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட நோக்கம் எப்படி இருக்குன்னு 3 ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். எளிமையான ஸ்லோகம், 3 சேர்ந்து இது படிக்கணும், அப்படின்னா அர்த்தம் சரியாக வரும். 3 சேர்ந்து படிக்கலாம். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபட்சிதக வேதவாதரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினக காமாத்மான ஸ்வர்க்கபராம் ஜன்ம கர்ம பல பிரதாம் கிரியா விசேஷ பகுளாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதீம் போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பகுர்தசேதசாம் வியவசாயாத்மிகா புத்திஹீம் சமாதௌ ந விதீயதே. திருப்பி படிக்கலாம். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபட்சிதக வேதவாதரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினக காமாத்மான ஸ்வர்க்கபராம் ஜன்ம கர்ம பல பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதீம்
போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பகுருத சேதசாம் வியவசாயாத்மிகா புத்திகி ஷமாதௌ ந விதீயதே. சென்ற ஸ்லோகத்தில் கர்மயோகம் செய்தவனின் பெருமை, கர்மயோகம் செய்யாதவன் சிறுமையை சொன்னார். இங்கே இந்த 3 ஸ்லோகத்தில் அந்த சிறுமையை விரிவாக விளக்குறார். கர்மயோகம் செய்யலைன்னா அதனுடைய சிறுமை, அதனுடைய கீழான நிலை என்னன்னு விளக்குறார். அதை தெரிஞ்சுக்கிட்டால் கர்மயோகத்துக்கு நாம் போவோங்கிறதுக்காக சொல்கிறார். சிறுமையை அறிஞ்சிட்டோம்னா கர்மயோகம் செய்கிறவனின் பெருமை விளங்குங்கிறதுக்காக சொல்கிறார். நான் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி அப்படியே வர்றேன். இந்த ஸ்லோகம் சிம்பிளான ஸ்லோகம் தான் பார்ப்போம். முதல்ல 42வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் 2வது வார்த்தை பார்த்தேன் இருக்கு. அர்ஜுனான்னு கூப்பிட்றார். அர்ஜுனா முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, கர்மயோகம் செய்யாதவர்கள் அறிவிடிகள்ங்கிறார். பிரவதந்திய விபச்சிதக, அதை பிரிச்சம் சொன்னால் அவிபச்சிதக, பிரவதந்தி அவிபச்சிதகன்னு பிரிக்கணும். அவிபச்சிதகன்னா அவிவேகிகள்ங்கிறார். அதாவது விவேகின்னா அறிவுடையவன், அவிவேகினா அறிவில்லாதவன் அர்த்தம். இந்த கர்மத்தை கர்மமாக மட்டும் செய்பவர்கள் அறிவிலிகள் அப்படிங்கிறார். விவேகம் அற்றவர்கள் சொல்கிறார். கர்மயோகி விவேகம் உள்ளவன், அவனுக்கு ஒரே புத்தி நிச்சய புத்தி இருக்குன்னு சொல்லிட்டார். இங்கே இவனுக்கு விவேகமே இல்லைங்கிறார். சாதாரண என்ன விவேகம் இல்லைன்னா, இந்த உலகத்தில் எது நிலையானது எது நிலையற்ற என்ற விவேகம் இவனுக்கு வராது. கர்மயோகம் செஞ்சவனுக்கு தான் வரும், செய்யாதவனுக்கு அந்த விவேகம்லாம் எப்படி இருக்கும்? சுடுகாட்டு வேதாந்த மாதிரி இருக்கும். என்னப்பா வாழ்க்கை, நிலையில்லாத வாழ்க்கைன்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேசிட்டு அடுத்த நிமிஷம் சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அதே பிரச்சனைக்காக இவனுக்கு இதில் எது நிலையானது எது நிலையற்றது விவேகம் இருக்கும், அவனுக்கு அந்த விவேகம் இருக்காது. அறிவெளிகள்ங்கிறார். இவர்கள் யாருன்னு சொன்னால், வேதத்தினுடைய முதல் பகுதியை மட்டும் படித்தவர்கள். வேதத்தில் 2 போர்ஷன் இருக்குது, கர்மகாண்டம் ஞானகாண்டம். கர்மகாண்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, நிறைய சுகங்களை பற்றி வர்ணிக்குது. உலக சுகத்தையும் வர்ணிக்குது, சொர்க்கலோக சுகத்தையும் வர்ணிக்குது, வேதமே வர்ணிக்குது. அப்போ இதை படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வேதம் சொல்லிருச்சுல அதை மட்டும் செய்வோம். வேதத்தில் இன்னொரு போர்ஷன் இருக்குது, அங்கே போகிறதே இல்லை. அங்கே அதை என்ன பண்ணுறாங்க, அது சும்மா சொல்லியிருக்கு. அது இருதே. இங்கே என்ன பண்ணாங்க, இதை மட்டும் படிச்சுட்டு இதில் இருக்கிறத மட்டும் நம்பிக்கிட்டு அடுத்த போர்ஷனுக்கு போகக்கூடிய புத்தி அற்றவர்களாக இருக்கிறார்கள், அவிவேகிகள் அப்படிங்கிறார். வேதம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சைக்காலஜி வேதத்தில் இருக்குது. உலகத்தில் எல்லாருக்கும் ஆசை ரொம்ப இருக்குது. ரொம்ப ஆசை உள்ள, நீ ஆசைப்படாத, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நீ மோட்சத்தாட அப்படின்னு சொன்னால் போன்ட்டு போயிடுவான். அதனால் என்ன பண்ணுதுன்னா, முதல்ல நீ இப்படிலாம் பண்ண அந்த சுகத்தை அனுபவிக்கலான்னு வேதமே சொல்லுது, உலக சுகத்தை சொல்லுது. இந்த சுகம் காணலையா, நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த யாகமெல்லாம் பண்ணு, இல்லை இந்த புண்ணிய கர்மம் பண்ணு, சொர்க்கத்தில் இப்படியெல்லாம் சுகம் இருக்குன்னு அந்த சுகத்தை வர்ணிக்குது வேதம். சொர்க்கத்தில் இருக்கிற சுகத்தை வர்ணிக்குது, அப்படிப்பட்ட சுகம் இருக்குது, அந்த சுகத்தோடு அந்த சுகம் நிலையாக இருக்குன்னு சொல்லி வர்ணிக்கும். உடனே இவன் என்ன பண்ணுறான், இந்த சுகத்தில் திருப்தி ஒவ்வொன்றா அனுபவித்து பார்க்குறான், சாட்டிஸ்ஃபேக்ஷனே வர்றதில்லை. பிறகு என்ன பண்ணுறான், சரி வேதம் அது வரைக்கும் ஹையஸ்ட் பார்ப்போன்னு பார்க்குறான், பார்த்துட்டு அதுக்கு வேறு முயற்சி பண்ணுறான். ஆனால் அடுத்த போர்ஷனில் என்ன சொல்லுது வேதம், சொர்க்கமும் அனித்தியம்னு சொல்லுது, அங்கே போகிறதே இல்லைவன். இந்த கர்ம யோகம் செய்கிறவனுக்கு தான் இது வரும். கர்ம யோகம் செய்யாதவனுக்கு அடைந்ததிலும் அடைய போவதிலும் வைராக்கியம் வருவனுக்கு. இவனுக்கு என்னென்னா, ஏதாவது ஒன்று அனுபவிச்சிருப்பான், இன்னொன்று புதுசாக ஒருத்தன் ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கங்களேன், அதை அடையணுங்கிற ஆசை வந்து. கர்மயோகிக்கு அப்படி வராது. கர்மிக்கு என்ன பண்ணும், இதுவே லட்சியம் நினச்சிக்கிட்டு அதிலேயே சிந்தனையை செலுத்துறதுனால விவேகம் மற்றவனாக இருக்கின்றான். அந்த வாக்கியத்தை மட்டும், வேத வாக்கியத்தை பிடிச்சிட்டானா, முதல் வாக்கியத்தை, கர்மகாண்டம் முதல் பகுதி, 2வது பகுதிக்கு போகிறதே இல்லை. அதுக்கு ஒரு அடுத்து சொல்கிறாரு பாருங்க, 2வது வரியில், வேத வாத ரதாகா, வேதத்தில் கர்மகாண்டம் கூறுவதில் மட்டும் விருப்பம் உள்ளவர்கள். அதில் சொர்க்கம்தான் மேலான லட்சியம் சொல்லியிருக்கு. இதில் சொல்லியிருக்கு சொர்க்கம்தான் மேலான லட்சியம் சொல்லியிருக்கு. அதனால் என்ன பண்ணுறான், அதில் இன்னொரு வார்த்தை இருக்குது, அன்யத் ந அஸ்தி இதி வாதினக, சொர்க்கத்தை தவிர வேற ஒரு லட்சியம் இல்லை என்று வாதிடுபவர்கள். இவனுக்கு லட்சியமெல்லாம் என்ன,
சொர்க்கம்தான். அதை தவிர வாழ்க்கையில் வேறு இடத்துக்கு அந்த ஹோமம் பண்ணு, அந்த ஹோமம் பண்ணு, இதை பண்ணால் அந்த கிடைக்கும், அப்படி பண்ணலாம், அந்த சொர்க்கத்துக்கு போகலாம், சொர்க்கத்தில் இப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நிறைய வர்றதுனால அதுலேயே மூழ்கி போகின்றான். பெரும்பாலான மதங்களுடைய கருத்து சொர்க்கம்தான் இறுதி லட்சியம். நம்ம ஹிந்து மதத்தை தவிர வேறு எல்லா மதங்கள்லையுமே, இந்து மதத்துலேயும் ஒரு பிரிவு, மற்ற அனைத்து மதங்களுக்கு என்ன லட்சியம்? இறந்த பிறகு சொர்க்கத்தை போய் அடையிறத லட்சியம். அப்படித்தான் நினைக்கிறான். மற்றவங்களுக்கு கர்மயோகிக்கு அப்படி இல்லை. ஏன்னா கர்மயோகி சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு வந்திருப்பான் போல இருக்கு, அதையும் பார்த்துட்டான். உண்மையிலே ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த கீதை இதெல்லாம் படித்து இந்த வாழ்க்கையில் இதுதான் லட்சியம் வர ஆரம்பிச்சிட்டா அவங்களாம் ஏற்கனவே எல்லா லோகத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பாங்கங்கிறார். இப்போ நீங்கள்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க எல்லாரும். தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா அதில் ஆர்வம் வரலைன்னா, சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆர்வம் வரலைன்னா போகாமையே நம்மளுக்கு தெரியாது, போயிருக்கலாம். ஏன்னா அவரே சொல்கிறார், தேவராய் அசுரராய் இப்படி மாணிக்கவாசகர் சொல்கிறார். அது மாதிரி போயிருக்கலாம், எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கலாம். ஆனால் அதுலேயும் நம்மளுக்கு வரலைன்னு சொன்னால், இப்போ ஏதோ ஒரு புண்ணிய கர்மாங்க இந்த கர்மயோகம் செய்கிறவனுக்கு வேலை செய்யுதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ போய் அதுவும் அனித்தியம் தெரிஞ்சிருப்பான். ஆனால் கர்மிக்கு அந்த விவேகம் இல்லை, அவிவேகிகள் அப்படிங்கிறாரு. அது இந்த வேதத்தினுடைய கர்மகாண்டத்தில் இந்த வார்த்தை வேற சொல்லி வச்சுச்சா, வேதமே சொல்லியிருக்குப்பான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டான் இவன். ஆனால் வேதத்தில் இன்னொரு போது என்ன, சொர்க்கமும் அனித்தியம்னு சொல்லுது, நீ சொர்க்கத்துக்கு போகலாம் திரும்பி பிறப்பேன்னு சொல்லுது, அது மனித பிறவிதான் கிடைக்கும்னு நிச்சயம் இல்லைன்னு வேற சொல்லுது. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு சொர்க்கத்துக்கு போகணுன்னு என்ன வருமா? சொர்க்கத்துக்கு போயிட்டு போன பிறகு புண்ணியம் முடிஞ்ச பிறகு மனித பிறவிதங்கிறது நிச்சயம் இல்லைன்னு சொல்லுது வேதம். இப்போ சொர்க்கத்தில் ஆசை வருமா? சொர்க்கத்துக்கு போன பிறகு புழுவாக பிறந்தா என்ன பண்ணுறது? எத்தனை ஜென்மம் எடுக்கிறோமோ தெரியாது. ஆனால் மனித பிறவியில் மோட்சம் கிடைக்கும். இந்த விவேகம் கர்மத்தை கர்ம யோகமாக பண்ணால் இந்த விவேகம் வருங்கிற. அதனால் பேசிக்கே கர்மயோகம்தான். கர்மயோகத்தை ஸ்டெப்பு ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் கொண்டு போய் விட்டுறோம். பின்னாடி பார்க்க போகிற நிறையா சொல்ல போகிறார். அடுத்த வார்த்தை சொல்கிறார் பாருங்க, காமாத்மனக ஸ்வர்க்க பராகா. முதல் வரியில் முதல் பகுதி 43வது ஸ்லோகத்தில், காமாத்மனக ஸ்வர்க்க பராகா, ஆசை நிறைந்தவர்களும் சொர்க்கத்தையே மேலானதாக கருதுபவர்களும். இவர்களுக்கு ரொம்ப ஆசை. அதில் இந்த உலக இன்பத்தை விட சொர்க்கலோக இன்பம்தான் ரொம்ப முக்கியம், அதுதான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. இங்கே கிடைக்கிற பதவி புகழை விட சொர்க்கத்தில் ரொம்ப இன்பம் கிடைக்குங்கிற எண்ணம் இவர்களுக்கு உண்டு. சில பேர் சொல்கிறாங்க, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இதெல்லாம் சொன்னால் சில பேர் வைய ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருத்தர் சொன்னாராம், கோச்சிக்கிற கூடாது யாரும், அதாவது சொர்க்கத்துக்கு 2 பேரும் சேர்ந்த போக முடியாதுன்னு மனைவி கேட்டாங்களாம், அதனால தான் அதுக்கு பேர் சொர்க்கம் அப்படின்னு அவர் சொன்னாராம். 2 பேர் எடுத்துக்கிறலாம், புரியலைன்னு நினைக்கிறேன். அதனால் சொர்க்கமே மேலான லட்சியம் என்று நினைப்பவர்கள். அடுத்த வரி 43 முதல் வரி 2வது பகுதி, ஜன்ம கர்ம பலப்பிரதாம், அதாவது உயர்ந்த பிறவியை கர்ம பலனாக கொடுக்கின்ற. இந்த 2வது வரியில் 2வது பகுதி இருக்குது. அந்த 43வது ஸ்லோகத்தில், போகைஸ்வர்ய கதிம் பிரதி, போகங்களையும் மற்ற செல்வங்களையும் பெறுவதற்கு உபாயமான கிரியா விசேஷ பகுலாம், பலவிதமான விசேஷமான கர்மங்களை கொண்ட. வேதத்தில் அவ்வளவு கர்மம் சொல்லியிருக்கு. கர்மகாண்டத்தில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உனக்கு என்ன பலன் வேணுமோ இந்த யோகம் செய்ய, இந்த சண்டி ஹோமம், அந்த ஹோமம், இந்த ஹோமம்னு சொல்லி ஏகப்பட்ட ஹோமங்கள் சொல்லியிருக்கு. இத்தனை கும்பாபிஷேகம் பண்ணு என்ன பலன் கிடைக்கும், அது பண்ணு என்ன பலன் கிடைக்கும் சொல்லி கர்மகாண்டத்தில் பலவிதமான இன்பங்களுக்கு பலவிதமான சுகங்களை புத்திரம் இல்லைன்னா புத்திரம் பெறுறதுக்கு ஹோமம் இருக்குது, யாகம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் பலவிதமான கர்மங்களை எல்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் நீ பண்ணு, இந்த சுகத்தை அனுபவி, பிறகு சொர்க்கத்தை போய் அனுபவின்னு சொல்லி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன சொர்க்கலோக பிறவி, அதே சொல்ல உயர்ந்த பிறவியை கர்ம பலனாக கொடுக்கின்றன. இந்த பிறவிகளிலே உயர்ந்த பிறவி சொர்க்கலோக பிறவி. தேவ சரீரம், சரீரத்தில் உயர்ந்த சரீரம் தேவ சரீரம், அதே உயர்ந்த சரீரம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை நம்ம என்ன பண்ணுறோம், மனித சரீரத்தை உயர்ந்த சரீரம்ங்கிறோம்.
அவங்க என்ன சொல்கிறான், தேவ சரீரம் உயர்ந்த சரீரம்ங்கிறான். வேதாந்திகள் என்ன சொல்கிறான், மனித சரீரம் உயர்ந்ததுன்னு சொல்கிறான். அவன் தேவ சரீரம் உயர்ந்ததுன்னு சொல்லி அந்த சரீரத்தை அடைவதற்காக நீ இந்த ஹோமம் பண்ணு அந்த ஹோமம் பண்ணு வேதத்தில் சொல்லியிருக்கு, பலவிதமான கர்மங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதனால் நீயே அதை அடைவதற்கு முயற்சி செய்யின்னு சொல்வானா. ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவருங்கிறார் தாய்மானவர். என்ன பண்ணாலும் எனக்கு ஆசை போகிறதில்ல, அதை செய்யலாம் இதை செய்ய போய்கிட்டே இருக்காங்கிறார். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சொர்க்கலோக பதவியை அடைவதற்கு அதுவே உயர்ந்ததுன்னு சொல்லி அதவே லட்சியமாக சொல்லி அந்த கர்மமெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பலவிதமான ஹோமங்கள். திருநெல்வேலியில் அந்த காந்திமதி அம்மன் கோயிலுக்கு சாரதா காலேஜில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அதுக்கு சாமி கும்பாபிஷேகம் பண்ண நான் கூட போயிருந்தேன். காலேஜுக்குள்ளேயே அதே அம்மன் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. வெளியே ஒரு சரஸ்வதியும் ஒரு லட்சுமியும் வச்சுருந்தாங்க. வெளியே ஒரு சரஸ்வதி ஒரு லட்சுமி ஒரு சிலை பண்ணி வச்சுருந்தாங்க அந்த காந்திமதி அம்மனுக்கு வெளியே. அப்போ அங்கே ஒரு சாமி இருக்கார், அவரும் ஜாலியாக பேசுவார். அந்த கீழே காசெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அது சொதையில் பண்ணது. அதை வைக்க போகிறோம், நீங்கள் காசு இருந்தால் போடுங்கன்னு சொல்லி இந்த காலேஜ் பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க. காலேஜில் படிக்கிற பெண் குழந்தைங்க எல்லாருமே, லேடிஸ் காலேஜ் அது. எல்லோரும் காசை போடும்போது என்ன பண்ணாங்க, சரஸ்வதிக்கு போட்டாங்க, லட்சுமிக்கு போட மாட்டேங்கிறாங்க காலேஜ் பொண்ணுங்க. ஏன்னா பரீட்சை வருது. பரீட்சை இவர் சாமி என்ன பண்ணார், சும்மா அதை காசை போட்டெல்லாம் பாஸ் பண்ணி நினைக்கிற, காதில் கையில் கிடக்கு கலத்தி போடுங்கன்னார் இவர் கிண்டலை. சும்மா காசை போட்டால் பாஸ் பண்ணியாலும் நினைக்கிறீங்களா, லட்சுமிக்கு போட மாட்டேங்கிறாங்க. அப்போ அதில் கூட இந்த பலன் கிடைக்கும், சரஸ்வதிக்கு போட்டால் பாஸ் பண்ணிடலாம், பரீட்சையில் பாஸ் பண்ணிடலான்னு ஒரு எண்ணம். அங்கே ஹோமம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த காந்திமதி அம்மனுக்கு கும்பாபிஷேகத்துக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சாமி கிண்டலாக சொன்னார், சும்மா காசெல்லாம் போட்டால் பாஸ் பண்ண முடியாது, காதில் கழுத்தில் கிடைக்கலாம் கலத்தி உள்ளே போடுங்கன்னாரு. ஆனால் லட்சுமிக்கு போடலை பாருங்க. அதுகளுக்கு கூட அந்த பணத்தில் ஆசை வரல, பாஸ் பண்ணுங்கிற ஆசை தான் வந்திருக்கு. அதனால் இப்படி கர்மகாண்டத்தில் நிறைய பலன்கள் சொல்லியிருக்கு. அதை மட்டுமே லட்சியமாக கொண்டு கர்மிகள் பேசுவார்கள். கர்மயோகி அப்படி அல்ல, இவனுக்கு லட்சியமெல்லாம் வேறமாகும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, யாம் இமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி, முதல் வரி 42வது ஸ்லோகத்தில். இந்த 43 பார்த்துட்டு 42 பார்க்கணும். எந்த இப்படிப்பட்ட மலர்களை போன்ற அலங்காரமான வார்த்தைகளை பேசுகிறார்களோங்கிறார். சொர்க்கத்தை பற்றி அப்படி அலங்காரமான வார்த்தைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போலாம் இல்லை, அந்த காலத்தில் வெளிநாடு ஒருத்தர் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டா அதை பற்றி அவர் பேசுகிறது வந்ததுலேருந்து அதை பேசிக்கிட்டு இருப்பார். அங்கே அப்படி இப்படி அங்கே அப்படி இருக்குது, அதை வர்ணனையெல்லாம் இருக்கான். ஏன்னா அதுவே சொர்க்க மாதிரி. பிறந்தா அமெரிக்காவில் பிறக்கணும்ப்பா. இப்போ நம்ம என்ன சொல்லணும், பிறந்தா இந்தியாவில் பிறக்கணும்னு சொல்கிறோம். எல்லாரும் அந்த காலத்தில் சில பேர் ஃபாரின் போயிட்டு வந்தால் அந்த நாட்டை பற்றி அப்படி பேசுறது, இப்படி சொர்க்கத்தை பற்றி அலங்காரமான வார்த்தைகள் வேதத்தில் இதவே பேசிக்கிட்டு இருப்பானா. விவேகானந்தர் என்ன பண்ணார் தெரியுமா, அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு அந்த காலத்திலேயே இந்த நாடு பஞ்சத்தில் வீழ்ந்து பசி பட்டினியில் கிடக்கும்போது போனார். அவர் வறுமையின் கொடுமையில் கிடக்குங்க. அப்போ போயிட்டு ராமநாதபுரத்தில் இறங்கின உடனே, ராமேஸ்வரத்தில் இறங்கின உடனே அவர் தலையை கொடுக்குறாரு, சேதுபதி ராஜா என் தலையில் கால் வைங்கன்னு சொல்லி. சிவப்பு கம்பளை விரிச்சிருக்கு. இவர் கீழே இறங்கி மண்ணில் புரண்டிருக்கார். இது புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லி. அவருக்கு அங்கே அவ்வளோ சுகம் பெருசாக தெரியலை. இந்த பூமி பாரத தேசம், இங்கே தான் மோட்சம் ஞானம் அறிவு எல்லாம் இங்கே தான் கிடக்கு. இங்கே இருக்க பிச்சைக்காரனையும் அங்கே இருக்க பிச்சைக்காரனை எடுத்துக்கிட்டால் இவன் தேவர்களுக்கு சமானம்ங்கிறாரு. அங்கே இருக்க பிச்சைக்காரன் வெறி பிடிச்சி அலைவானான், சுட்டு கொன்றுவானான். அதனால் இது புண்ணிய பூமின்னு தரையில் பிறல்றாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அமெரிக்காவில் பிறக்கணும், இங்கிலாந்தில் பிறக்கணும், இதுதான் புண்ணிய பூமி. அது மாதிரி சொர்க்கம் அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்கிறது மாதிரி நம்ம போகல. வேதத்தில் சொர்க்கத்தை பற்றி சொல்லிடுச்சு. அங்கே இப்படியெல்லாம் இருக்கும், அங்கே இளமையாகவே இருக்கலாம், எல்லா சுகமும் கிடைக்கும், அப்படி இப்படின்னு வர்ணனை பண்ணவன்னு என்ன பண்ணிடுறான், அந்த சொர்க்க அலங்காரமான வார்த்தைகளில் என்ன பண்ணிடுறான், அதிலேயே மூழ்கி போய் விடுகின்றான். இதை பற்றி இன்னும் நிறைய விரிவாக சொல்கிறார். அதாவது கர்மிகள் உலக இன்பம் சொர்க்கலோக இன்பத்திலே மூழ்கி போய் உண்மையான வழிக்கு செல்லாமல் இருப்பார்கள். கர்மயோகி உண்மையான வழிக்கு சென்று நிரந்தரமான சுகத்துக்கு வழி தேடிடுவான். இங்கே வாழும் பொழுதே என்ன பண்ணுவான், சுகமாக நிம்மதியாக இருப்பான். அதெல்லாம் பின்னாடி அழகாக சொல்ல போகிறாரு. நாம் அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.